ஹேமந்த் சோரன் கைதை அடுத்து அவரது மனைவி கல்பனா ஜார்க்கண்ட் முதலமைச்சராக தேர்வாவார் என்ற தகவல் பொய்யானதுக்கான காரணம் குறித்து பல்வேறு கருத்துகள் வெளியாகியுள்ளன. நில மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படலாம் என்பதால் முன்கூட்டியே தனது கட்சியினருடன் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தியிருந்தார் ஹேமந்த் சோரன். தான் கைது செய்யப்பட்டால் தனது மனைவி கல்பனா சோரனை முதலமைச்சராக்க கூட்டத்தில் அவர் கூறியதாக தகவல்கள் கசிந்தன. இதற்காக கட்சியினரிடையே கையெழுத்து பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஜார்க்கண்டின் புதிய முதலமைச்சராக மூத்த தலைவர் சம்பாய் சோரன் தேர்வு செய்யப்பட்டார். ஹேமந்த் சோரனின் மனைவி ஏன் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படவில்லை என்ற கேள்விகள் எழுந்தன. ஏற்கனவே ஹேமந்த் சோரனின் அண்ணியான சீதா சோரன் கல்பனாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அரசியல் அனுபவம் துளியும் இல்லாத கல்பனா எம்எல்ஏ பதவியில் கூட இல்லை என சீதா சோரன் சாடியிருந்தார். முன்னதாக ஹேமந்த் சோரனின் தம்பியும் கல்பனாவை முதலமைச்சராக்க கூடாது என தெரிவித்திருந்தார். இது மட்டுமின்றி ஜேஎம்எம் கட்சி கூட்டத்திலேயே 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்பனா சோரனுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என பாஜக எம்பி நிசிகாந்த் துபே தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக கல்பனா முதலமைச்சராக தேர்வு செய்யப்படவில்லை என்றும் சம்பாய் சோரன் தேர்வு செய்யப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.